ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி பரக்காத்துஹு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ் நான் ரொம்ப நல்லா இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து காலையில் நான் எப்போதும் எந்திச்ச மாதிரி எந்திச்சிட்டு காலையிலே டீ போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். பால் அடுப்பில் வச்சுட்டு தொழுதுட்டு ப்ரெஷ் பண்ணிவிட்டு தொழுதுட்டு அப்புறமா டீ போட்டு குடிச்சிட்டு அப்புறமா நான் வந்து நேரத்தே இடியாப்பம் வைக்க போகிறோம் அப்படிங்கிறதுக்காக நேரத்தே முள்ளுக்கறி எடுத்து வச்சுட்டேன். அதுதான் இன்றைக்கி காலையில் இடியாப்பமும் முள்ளுக்கறி வைப்போம்னு சொல்லிவிட்டு ஏற்பாடு பண்ணி வச்சுட்டேன். காலையிலே வந்து நான் மாவு பிசைஞ்சு வச்சுட்டேன். ஏன்னா நம்ம 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே பிசைஞ்சு வச்சா கொஞ்சம் சாப்பிட்டு கிடைக்கும். அப்போ நமக்கு இடியாப்பம் கொஞ்சம் நைஸாகவும் இருக்கும், இடியாப்பம் வந்து சாஃப்டாகவும் இருக்கும். அதனால் வெந்நீரில் தான் நான் எப்போதுமே கிண்டுவேன் மாவை. சில பேர் தண்ணியிலையும் கிண்டுறாங்க. தண்ணியில் கிண்டினா நல்லா தான் இருக்கும். ஆனால் என்னென்னா கொஞ்சம் கொஞ்சம் பச்சை மாவு தெரியும் அதில் உடைய. இது வெந்நீரில் கிண்டினோம்னா நமக்கு நைஸாக ஒன்று போல் நல்லா வெந்து வந்துடும். அதனால் நீங்கள் எப்போவுமே வெந்நீரில் கிண்டுங்க. நீங்கள் எதில் கிண்டுவீங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமா இன்றைக்கி வந்து மத்தியானம் வந்து சாம்பார் வச்சுருக்கேன். வச்சு நைட்டுக்கு சேர்த்து சாம்பார் வச்சுருக்கேன். இன்றைக்கி வந்து மத்தியானத்துக்கு பீஃபு சுக்கா வைக்க போகிறேன். வச்சுட்டு சாம்பார் தான் இன்றைக்கி. மாங்காய் ஊறுகாய் இருக்குது. இன்றைக்கி சிம்பிளாக வச்சாச்சு. ஏன்னா காலையில் முள்ளுக்கறியோடு வச்சுருக்கேன், அதுவும் இருக்குது. அதை வச்சு சமாளிச்சுக்க வேண்டியதான். நைட்டு வந்து இடியாப்பம் கொஞ்சம் மாவு இருக்குது, ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருக்கேன். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் சப்பாத்தி போடுவேன். இன்றைக்கி தான் எங்கள் வீட்டில் சாப்பாடு. உங்கள் வீட்டில் என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறமா இன்றைக்கி நாங்கள் ட்ரெஸ் எடுக்க போகலான்னு நினைக்கிறோம் பக்ரீத்துக்கு. நீங்களாம் எடுத்துட்டிங்களா அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். நோம்புக்கு கொஞ்சம் ஹெவியாக எடுத்ததுனால இப்போ சிம்பிளாக தான் ஆளுக்கு ஒரு ட்ரெஸ் தான் எடுக்க போகிறோம். நீங்களாம் எடுத்துட்டிங்களா இல்லை எடுக்க போகிறீங்களா அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள். நான் மச்சில் துணி காய போட்டு வந்தேன், அதனால் மூச்சு வாங்குது, வேறு ஒன்றும் இல்லை. கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள். மறுபடியும் சொல்கிறேன்னு சொல்லி தப்பாக நினச்சிக்காதீங்க. நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.